Welcome to 5 Minute Videos. Last video la flat earth theory பத்தின basic things பத்தி பார்த்தோம். அதன் தொடர்ச்சியா இந்த வீடியோல மீதி இருக்க விஷயங்களை பத்தியும் பார்க்க போறோம். இதுல முதல்ல நாம பார்க்க போறது flat earthers எப்படி இந்த பூமி ஸ்பியர் ஷேப்ல இல்லன்னு கன்வின்ஸ் ஆனாங்கன்றத பத்தி தான். லாஸ்ட் வீடியோலயே சொல்லியிருப்பேன், இன்டர்நெட் வந்ததுக்கு பின்னாடி தான் flat earth believers-ஓட எண்ணிக்கை அதிகமா இருக்குன்னு. இதை நிரூபிக்கும் விதமா சமீபத்துல ஒரு ஸ்டடி நடந்தது. அதோட முடிவுகளை கடந்த பிப்ரவரி மாதம் வெளியிட்டிருந்தாங்க. அதுல என்ன வெளியாகி இருந்துச்சுன்னா, flat earth நபர்களோட எண்ணிக்கை அதிகமானதுக்கு யூடியூப் ஒரு முக்கிய காரணமா இருக்குன்னு செய்தி வெளியாகி இருந்துச்சு. இது உண்மையும் கூட. 2017 மற்றும் 18ல Flat Earth சொசைட்டியோட இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் நடந்ததா பார்த்தோம் இல்லையா? அதுல பங்கெடுத்தவங்க கிட்ட எதன் அடிப்படையில உலகம் தட்டைன்னு நீங்க நம்புறீங்கன்னு கேட்டதுக்கு அவங்க சொன்ன பதில், நான் 10 மணி நேரம் யூடியூப் வீடியோ பார்த்தேன், 20 மணி நேரம் யூடியூப் வீடியோ பார்த்தேன், அதுல நான் கன்வின்ஸ் ஆகி தான் பூமி பிளாட்டா தான் இருக்குன்னு நம்புனேன்னு சொன்னாங்க. யூடியூப்ல Flat Earth சம்பந்தமான வீடியோஸ், அதாவது சின்ன சின்ன வீடியோஸ் எல்லாம் இல்ல, கொஞ்சம் பெரிய வீடியோஸான 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஓடக்கூடிய டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாம் இருக்கு. அதுல 2 டாக்குமெண்ட்ரிஸை பார்த்தாவே போதும், ஆட்டோமேட்டிக்கா அது சம்பந்தமான வீடியோஸ் மட்டும் தான் உங்களுக்கு அதிக அளவுல சஜஷன்ஸா வரும். இதெல்லாம் பலரோட கவனம் Flat Earth தியரி மேல திரும்பறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா அமைஞ்சதா சொல்றாங்க. Flat Earth சொல்ற இன்னொரு விஷயம், நான் சொல்றத நீங்க நம்ப வேணாம், நீங்களே உங்களோட ரிசர்ச்சை பண்ணி பாருங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்கறவங்க ஒரு ஆர்வத்துல இதை பத்தி தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடுற எல்லாருமே இதுல கன்வின்ஸ் ஆகலனாலும் 100ல 2 பேராவது எர்த்தோட ஷேப் ஸ்பியர் இல்ல பிளாட் தான்ற முடிவுக்கு வருவதற்கான சாத்தியங்கள் கொஞ்சம் அதிகமாவே இருக்கான். இந்தியா மாதிரியான நாடுகள்ல இது பெரிய அளவுக்கு இல்லைனாலும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இது ஒரு பெரிய இஷ்யூவா மாற ஆரம்பிச்சிருக்கு. இப்படி தேட ஆரம்பிக்கிறவங்க Flat Earth கான்செப்ட் உண்மைதான் கன்வின்ஸ் ஆகிறதுக்கும் பல விஷயங்களை சொல்றாங்க. அதுல சிலதை ஒன்னொன்னா பார்க்க போறோம். அதுக்குண்டான அறிவியல் விளக்கங்களை பத்தியும் அந்த பாயிண்ட் கூடவே பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன். Flat Earthers கிட்ட என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு ஏதாவது ஒரு விடையை வச்சிருக்காங்க. சத்தியமா அவங்க கிட்ட ஆர்கியூ பண்ணவே முடியாது. இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. சோ இப்போ விஷயத்துக்குள்ள போலாம். Flat Earthers கேட்கிற கேள்விகள் ஒண்ணு, பூமி 1 மணி நேரத்துக்கு 1000 மைல் வேகத்துல, அதாவது 1200 கிலோமீட்டர் வேகத்துல சுத்துதல, அப்படி சுத்துனா அந்த வேகம் நமக்கு தெரியும் தானே, ஆனா ஏன் நமக்கு அது தெரியலன்னு கேக்குறாங்க. இதை வச்சு பூமி சுத்தலன்றது நிரூபணமாகுதுன்றது அவங்களோட வாதம். இதுக்கு சயின்டிபிக் ஃபேக்ட் என்னன்னு பார்க்கும்போது, பூமியோட அந்த சுழற்சின்றது ஒரே கான்ஸ்டன்டான வேகத்துல இருக்கு. அதாவது 24 மணி நேரமும் பூமி அதே வேகத்துல சுற்றுவதால தான் அந்த விஷயம் நமக்கு தெரியல. ஒருவேளை அப்படி சுற்றுவது ஒரு செகண்ட் நின்னாலும் பூமியில நடக்கிறது டோட்டலா வேற மாதிரி இருக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கார் போறதை சொல்லலாம். இப்போ நீங்க ஒரு கார்ல 100 கிலோமீட்டர் வேகத்துல ஒரு 10 மணி நேரம் டிராவல் பண்றீங்கன்னு வச்சுக்கலாமே. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல நீங்க அதுல கான்ஸ்டன்டா இருப்பீங்க. எப்போ அந்த கார் 100 கிலோமீட்டர் வேகத்துல போயிட்டு இருக்குன்னு தெரியும்னா, திடீர்னு சடன் பிரேக் அடிச்சா அந்த வேகத்தினால ஏற்படக்கூடிய தாக்கம் உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். இதுதான் அந்த கேள்விக்கான விளக்கம். இரண்டாவது கேள்வி, ஃபிளைட் டிராவல். ஒருவேளை இந்த பூமி ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருந்து அது மணிக்கு 1200 கிலோமீட்டர் வேகத்துல சுற்றி கொண்டிருந்தா அதுல எப்படி ஃபிளைட் டிராவல் பண்ண முடியும்னு கேக்குறாங்க. ஏன்னா ஒன்ஸ் ஃபிளைட் தரையை விட்டு டேக் ஆஃப் ஆச்சுன்னா அது பூமியில இருந்த மாதிரி இருக்காது தானே. அதாவது பூமியில இருந்தா அது 1200 கிலோமீட்டர் வேகத்துல பூமியோட சேர்த்து சுத்துதுன்னு சொல்லலாம். பூமியோட கான்டாக்ட்ல இல்லாதப்பவும் எப்படி அதே வேகத்துல மெயின்டைன் ஆகுது, எப்படி அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் ஆகுதுன்னு ஒரு கேள்வியை கேக்குறாங்க. இதற்குண்டான விடை நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன்ல இருக்கு. அதன்படி ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருந்தாலும் சரி, அது நகர்ந்து கொண்டு இருந்தாலும் சரி, அது சேம் ஸ்பீட்ல சேம் டைரக்ஷன்ல தான் இருக்கும். அதன் மேல வேற ஒரு ஃபோர்ஸ் ஒர்க் ஆகுற வரைக்குமே அதுல எந்த விதமான பாதிப்பும் இருக்காதுன்னு சொல்றாங்க. இதுதான் அந்த கேள்விக்கான விளக்கம். இதுக்கு முதல்ல பார்த்த அந்த கார் எக்ஸாம்பிளையே கூட கொஞ்சம் மாறுதல்களோட எடுத்துக்கலாம். அடுத்த கேள்வியும் ஃபிளைட் பத்தினது தான். என்னன்னா ஃபிளைட் ஏன் அப்படியே நேரா பறந்து விண்வெளிக்கு போகாம அதோட கரெக்ட் டெஸ்டினேஷனுக்கு போகுதுன்றது இதுல இருந்தே தெரியலையா எர்த்தோட ஷேப் பிளாட் தான்ன்ற கேள்வியவும் முன்வைக்கிறாங்க. இந்த கேள்விக்குண்டான சரியான விளக்கம், அது பூமியோட கிராவிட்டி காரணமா. பூமியோட கிராவிட்டியை விட்டு ஒரு பொருள் வெளியே போகணும்னா அது ஒரு செகண்ட்க்கு 11.2 கிலோமீட்டர் ரேஞ்சில போகணும். அதே 1 ஹவருக்கு கால்குலேட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 40,300 கிலோமீட்டர் வேகத்துல போனா மட்டும்தான் இது சாத்தியமாகும். இத எஸ்கேப் வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த வேகத்துல போகக்கூடிய ஒரு ஏர்கிராஃப்ட், அதுவும் மனிதர்கள் போகக்கூடிய ஒரு ஏர்கிராஃப்ட இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. இதுக்கு கொஞ்சம் கிட்ட போனது சேட்டலைட்ஸை வச்சு அனுப்பக்கூடிய ஸ்பேஸ் ராக்கெட்ஸ் மட்டும் தான். இது வரைக்கும் பேசஞ்சர் பிளைன்ஸ் ஆகட்டும், ஃபைட்டர் ஜெட்ஸ் ஆகட்டும், ஏன் ஹைப்பர்சானிக் ஜெட் கூட இந்த வேகத்துல போறதுக்கு தயாரிக்கப்படல. இப்போதைக்கு உலகத்தோட மிக வேகமான ஒரு ஏர்கிராஃப்ட்னா அது நாசாவோட X-43 கிராஃப்ட் தான். இதோட டாப் ஸ்பீட் மணிக்கு 11,760 கிலோமீட்டர். சோ பூமியை விட்டு வெளியே போக தேவையான வேகத்துல கால்வாசி தான் இப்போதைக்கு எட்டப்பட்டிருக்கு. சோ இதன் காரணமா தான் பிளைட்ஸ் எதுவுமே ஸ்பெரிக்கல் எர்த்தை விட்டு வெளியே போகல.
அடுத்த விஷயம் சேட்டலைட். பிளாட் எர்த்ஸோட கருத்துப்படி சேட்டலைட்ஸ் ஒன்னு கிடையவே கிடையாதான். சேட்டலைட்ல விண்வெளியில ஏவப்படுறதா காட்டப்படுற காட்சிகள், அவை விண்வெளியில சுற்றுவதா காட்டப்படுற காட்சிகள் எல்லாமே சிஜிஐ ஒர்க்னு சொல்றாங்க. இல்ல சேட்டலைட்ஸ் உண்மைதான் நிரூபிக்கிறதுக்கான ஆதாரங்கள் ஏதாவது இருக்கான்னு கேக்குறாங்க பிளாட் எர்த்தர்ஸ். அதே மாதிரி தான் ஜிபிஎஸ்னு ஒன்னும் இல்லவே இல்லைன்னு சொல்றாங்க பிளாட் எர்த்தர்ஸ். இந்த விஷயத்தை எந்த ஒரு நாடு யோசிக்கிறாங்களோ இல்லையோ, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதுல சந்தேகமே இல்ல. காரணம், சமீப ஆண்டுகள்ல இந்தியா ராக்கெட் லான்ச்சிங்ல ஆகட்டும், சேட்டலைட்ஸை கரெக்டா ஆர்பிட்ல நிலைநிறுத்துவதிலே ஆகட்டும் பல வெற்றிகளை பெற்றுட்டு வந்திருக்காங்க. 104 சேட்டலைட்ஸை விண்வெளிக்கு அனுப்புறதுல ஆரம்பிச்சு பல விஷயங்களை இதுக்கு எடுத்துக்காட்டா சொல்லிட்டே போகலாம். பிளாட் எர்த்தர்ஸோட கருத்துப்படி நாசா போய் சொல்லலாம், ஆனா இஸ்ரோ போய் சொல்வதற்கான அவசியம் இருப்பதா எனக்கு தெரியல. அடுத்தது ஜிபிஎஸ். இதை எப்படி பொய்ன்னு சொல்றாங்கன்னு தெரியல. காரணம், ஜிபிஎஸ் ட்ராக்கிங்க நாம டிராவல் பண்ணும்போது நாமளே லைவா பாக்குறோம் இல்லையா? இதுக்காக ஒரு சேட்டலைட்லாம் ஏவப்படல கனெக்ஷன் கட் ஆகிறதுக்கு. உலக அளவுல பல நாடுகள் ஜிபிஎஸ்க்குன்னே பல சேட்டலைட்ஸை ஏவி வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு அமெரிக்கா 32 சேட்டலைட்ஸை நிலைநிறுத்தி வச்சிருக்காங்களாம். ரஷ்யாவும் 24 சேட்டலைட்ஸை ஏவிருக்காங்க. சீனா மேபி 34 இல்லனா 38 சேட்டலைட்ஸை ஏவி இருக்காங்களாம். அதே மாதிரி இந்தியாவும் 2013ல ஆரம்பிச்சு நம்மளுக்காக ஒரு தனி ஜிபிஎஸ் சிஸ்டம் உருவாக்குவதற்காக பல சேட்டலைட்ஸை ஏவிட்டு வர்றாங்க. இதுல கடைசியா கடந்த 2018ஆம் ஆண்டின் ஏப்ரல் 12ஆம் தேதி 9வது ஒரு ஜிபிஎஸ் சேட்டலைட் ஏவப்பட்டிருக்கு. இப்போ இந்தியாவுக்குன்னு தனியா ஜிபிஎஸ் சிஸ்டம் செட் பண்ணிட்டு வர்றாங்கன்றது குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம். அதே மாதிரி இன்டர்நெட் மாதிரியான கம்யூனிகேஷனுக்கு சேட்டலைட் மாதிரியே வயர்லெஸ்லயே யூஸ் பண்ணலாம்ல, ஏன் இன்னும் அண்டர் வாட்டர் சி கேபிள் யூஸ் பண்ணப்படுதுன்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுது. இதுக்கு விளக்கம் என்னன்னா, அண்டர் வாட்டர் சி கேபிள்ல பயன்படுறது ஃபைபர் ஆப்டிக். இதனால டிலேன்ற ஒரு விஷயமே இருக்காது. ஆனா சேட்டலைட் பேஸ்டு கம்யூனிகேஷன்ல இப்பவுமே சில டிலேஸை நம்மளால பார்க்க முடியும். சோ இதை தவிர்ப்பதற்காக தான் கேபிள் பயன்படுத்தப்படுது. மேபி எதிர்காலத்துல இதுவும் சரி செய்யப்படலாம். கடைசி விஷயம், நாசா கான்ஸ்பிரசிஸ். இது பிளாட் எர்த்தர்ஸோட ஒரு மிகப்பெரிய ஆயுதம்னு சொல்லலாம். இவங்களோட கருத்துப்படி நாசா சொல்றது எல்லாமே பொய். ஏன் உலகத்தோட எல்லா ஸ்பேஸ் ஏஜென்சிஸ் சொல்றதும் பொய் தான். நாசா உட்பட பல ஸ்பேஸ் ஏஜென்சிஸ்க்கு உலகத்தோட உண்மையான வடிவம் என்னன்னு தெரியணும். ஆனா அதவங்க எலைட்ஸ்னு சொல்லப்படக்கூடிய இலுமினாட்டிகளோட சொல்படி பொதுமக்கள் கிட்ட இருந்து மறைக்கிறாங்கன்னு சொல்றாங்க பிளாட் எர்த்தர்ஸ். இதையே அவங்க மறைக்கணும், இதனால அவங்களுக்கு லாபம் என்ன, இதை மறைச்சு அவங்களுக்கு என்ன ஆக போகுதுன்னு உண்மையாவே தெரியல. இலுமினாட்டி சதின்ற விஷயம் கார்ப்பரேட் கம்பெனிஸ்ல ஆரம்பிச்சு பல விஷயங்கள்ல ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாதமாவே இருந்தாலும் இதுல அவங்க தலையிடுவதற்கான காரணம் என்ன, இதனால அவங்களுக்கு என்ன லாபம் வந்துட்டு போகுதுன்ற விஷயம் இப்போ வரைக்குமே பிடிபடாமையே இருக்கு. ஒருவேளை பிளாட் எர்த் கான்செப்டை உருவாக்குனதே இலுமினாட்டி தானோ என்னவோ. கடைசி விஷயம், போட்டோகிராஃப்ஸ். விண்வெளியில எடுத்ததுன்னு எந்த ஒரு ஸ்பெரிக்கல் போட்டோவா இருந்தாலும் இவங்க சொல்ற முதல் விஷயம் ஃபேக் இல்லனா போட்டோஷாப்ன்றது. காரணம், இது வரைக்கும் பூமியில ஒரே ஷாட்ல எந்த ஒரு சேட்டலைட்டுமே படம் பிடிக்கல. ஏன்னா பூமி அவ்வளவு பெருசு. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தூரம் போனா மட்டும்தான் பூமியை முழுசா ஒரே ஷாட்ல படம் பிடிக்க முடியும். இது வரைக்கும் அது சாத்தியப்படவே இல்லை. அப்புறம் எப்படி பூமியோட போட்டோஸை நாசா வெளியிடுறாங்கன்னு பார்க்கும்போது முதல்ல சேட்டலைட்ஸ் மூலமா பூமியை பல போட்டோஸா எடுத்து வச்சுப்பாங்களாம். அதையெல்லாம் ஒரே போட்டோவா கம்பைன் பண்ணி தான் வெளியிடுறாங்க நாசா. எதிர்காலத்துல இந்த நிலை கூட மாறலாம். இதை பத்தி நாசாவோட சைட்லயே வெளியான ஒரு ஆர்டிகல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், விருப்பம் இருந்தா படிச்சு பாருங்க. இப்போ நீங்க பார்த்த இந்த கேள்விகள் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டு வருது. அதுக்குண்டான விளக்கம் தர பலர் தயாராகவே இருந்தாலும் அதை கேட்கறதுக்கு அவங்க மறுக்கிறாங்கன்றது தான் உண்மை. அடுத்து பூமி கோள வடிவம் தான் ரொம்ப தெளிவா நிரூபிக்கக்கூடிய ரொம்ப ஈஸியான 2 விஷயத்தை பத்தி பார்க்கலாம். அதுல முதலாவது லூனார் எக்லிப்ஸ், சந்திர கிரகணம். பூமியானது சூரியனுக்கும் நிலவுக்கும் நடுவுல வரும்போது ஏற்படக்கூடிய ஒரு கிரகணம் தான் இது. இதுல பூமியோட வடிவம் ரொம்ப நல்லாவே நமக்கு தெரியும். இதை வச்சே 100% சொல்லலாம் பூமியோட ஷேப் ஸ்பியர் தான். இதுக்கு என்ன சொல்றீங்கன்னு பிளாட் எர்த்தர்ஸ் கிட்ட கேட்கும்போது பல காலமா இதற்குண்டான விளக்கத்தை சொல்லாமையே தான் இருந்தாங்க. ஆனா சமீப காலத்துல ஒரு மொக்கையான விளக்கத்தை சொல்லிட்டு வர்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, சூரியன் நிலவு மாதிரியே கண்ணுக்கு தெரியாத இன்னொரு பொருளும் மேல சுத்திட்டு இருக்கான். அதன் காரணமா தான் இந்த லூனார் எக்லிப்ஸ் ஏற்படுவதா சொல்றாங்க. எந்த வகையில ஏத்துக்கிறதுனே தெரியல. அடுத்தது கடல்ல கப்பல் மறையிறது. இதுவும் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். கப்பல் கடல்ல தூரமா போக போக கீழ இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சுகிட்டே வரும். இது கோள வடிவ பூமியில மட்டும்தான் சாத்தியம். தட்டை வடிவ பூமியில என்ன சாத்தியம்னா, கப்பல் தூரமா போக 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 சின்னதாகி திடீர்னு காணாம போகுமே தவிர கீழ இருந்து மறைஞ்சு போகாது. சோ இதுவே பூமி ஸ்பியர் ஷேப்ல தான் இருக்குன்றதுக்கு ரொம்பவே தெளிவான ஒரு ஆதாரமா நமக்கு கிடைக்க வருது. இது மட்டும் இல்லாம ISS ஓட லைவ் டெலிகாஸ்ட், கோரியோலிஸ் எஃபெக்ட், மற்ற பிளானட்ஸோட ஷேப், டைம் ஜோன்ஸ், வட மற்றும் தென் துருவங்களை தென்படுற வெவ்வேறு நட்சத்திர அமைப்பு, நம்மளோட கை காசை போட்டு வாங்குற டெலஸ்கோப்ல பார்க்கக்கூடிய விஷயங்கள்னு ஸ்பெரிக்கல் எர்த்துக்கு ப்ரூஃபா நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போகலாம். ஆனா அதை அவங்க ஏத்துக்கலன்றது தான் இங்க முக்கியமான விஷயமே. இப்போ பிளாட் எர்த் பிலீவர்ஸ் கிட்ட கேட்கப்பட வேண்டிய முக்கியமான கேள்விகள் சிலவற்றை பத்தி பார்க்கலாம்.
பிளாட் எர்த் மாடலை நம்புறவங்களால முன்வைக்கப்படுற தகவல்கள் எல்லாமே பூமியோட கோள வடிவத்திற்கு எதிரான கேள்விகளா மட்டும்தான் இருக்கே தவிர பூமி தட்டையானதுதான்றதுக்கான ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்ட் மாடலை இதுவரைக்கும் அவங்க முன்மொழியவே இல்லை. ஏன் பூமியை தட்டைன்னு நம்பணுன்றதுக்கான வலுவான ஒரு அறிவியல் காரணங்களே இல்லாத பட்சத்துல இதை எதை வச்சு நம்புறதுன்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுது. வெறுமனே நாசாவோட கான்ஸ்பிரசி இலுமினாட்டியோட சதின்னு சப்பக்கட்டு கட்டாம முறையான விளக்கம் தேவைப்படுது. ஆனா இது வரைக்குமே அந்த விளக்கம் கிடைச்ச பாடில்ல. அடுத்த கேள்வி சன்ரைஸ் அண்ட் சன்செட். பிளாட் எர்த் மாடல் படி சன்ரைஸ் அண்ட் சன்செட் நடக்க வாய்ப்பே இல்ல. அதுக்கு பதிலா என்ன நடக்கும்னா சூரியன் கொஞ்சம் கொஞ்சமா தூரமா போய் காணாம போக தான் சான்ஸ் இருக்கு. ஆனா நம்ம டெய்லியும் சன்ரைஸ் அண்ட் சன்செட்டை பார்த்துட்டு வர்றோம். இது எப்படி சாத்தியம்? அடுத்த கேள்வி பிளாட் எர்த் மாடல்ல இருக்க சூரியனும் நிலவும் எப்படி அதோட ஹைட்லயே அதாவது 3000 மைல்கள்லயே தொடர்ந்து மெயின்டைன் ஆகுது? அது ஏன் பூமியில விழல? எந்த சக்தியை அந்த ரெண்டையும் அங்கேயே நிக்க வைக்குது? அடுத்து நமக்கு தெரிஞ்ச சயின்ஸ் படி சூரியன் அதுல இருக்க ஃபியூயல் மூலமா தான் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுது. இதுவும் ஒரு காலத்துல கண்டிப்பா முடிவுக்கு வரும்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த மாதிரி பிளாட் எர்த் மாடல் சன்னோட எனர்ஜி சோர்ஸ் என்ன? அது எப்படி இத்தனை வருஷம் தொடர்ந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கு? இது எப்படி சாத்தியம்? அதுக்கடுத்தது பிளாட் எர்த் மாடல் சூரியனும் நிலவும் ஏன் கோள வடிவத்திலேயே இருக்கு? ஏற்றுக்கொள்ளப்பட்ட அறிவியல் தத்துவத்தின்படி எங்க கிராவிட்டி அதிகமா இருக்கோ அந்த பொருள் கோள வடிவமா உருவாவதற்கான சாத்தியங்கள் தான் அதிகமா இருக்கு. பிளாட் எர்த் சொல்ற மாதிரி கிராவிட்டின்னு ஒண்ணு இல்லனா அந்த ரெண்டும் ஏன் கோள வடிவத்தில் இருக்குன்றது முக்கியமான ஒரு கேள்வி. அந்த ரெண்டும் ஏன் பிளாட்டா இல்ல? அடுத்த கேள்வி லூனார் எக்லிப்ஸ்க்கு முக்கியமான ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டாச்சு. ஆனா சோலார் எக்லிப்ஸ் சூரிய கிரகணம் எப்படி உருவாகுது? பிளாட் எர்த் கான்செப்ட் படி சூரியனும் நிலவும் எதிரெதிர் திசையில தான் சுற்றும் இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்த சூரிய கிரகணம் எப்படி சாத்தியம்? அடுத்தது பிளாட் எர்த் மாடல்ல சீசன்ஸ் அதாவது பருவ காலங்கள் எப்படி தோன்றுது? அடுத்தது பிளாட் எர்த் மாடலோட ஒரு பக்கம் நீர் கண்டங்கள் இருக்குன்னா பிளாட் எர்த்தோட மறுபக்கம் என்ன இருக்கு? அங்க யாராவது போயிருக்காங்களா? இப்படி பல கேள்விகளை தொடர்ந்து பலரும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா அதற்குண்டான விடை தான் இது வரைக்கும் கிடைச்ச பாடில்ல. இன்னும் இதுல இன்டெப்தா கூட சில டாபிக்ஸை பார்க்கலாம். பட் அதுக்கெல்லாம் கண்டிப்பா ரொம்பவே டைம் தேவைப்படும். சோ அதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா நான் இங்க சொல்லல. சோ என்ன பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம பூமியோட வடிவம் கோளம் தான், அதாவது ஸ்பியர் தான். இந்த கான்செப்ட் சம்பந்தமான சில ஆர்டிகல் லிங்க்ஸ், வீடியோ லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். விருப்பம் இருந்தா அதையும் படிச்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம 5 Minute Videos சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.